ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கான ஒரிஜினல் கொஸ்டின் இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச ஒரு கொஸ்டின் தான் இது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் இன்னொரு சீக்ரெட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் எக்ஸாமில் நமக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரோஸில் இருந்தும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 2 மார்க் வந்து உங்களுக்கு போயத்துலேருந்து கேட்குறாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நமக்கு மொத்தமே 2 யூனிட் அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னால 100% நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளுமே உங்களால் என்ன செய்ய முடியும், அட்டன் பண்ண முடியும். அதுபோக நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கேட்பாங்களா, பேராகிராஃப் கேட்பாங்களா அப்படிங்கிறதான எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேராகிராஃப் ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் இருக்கக்கூடிய 2மே கேட்டு தான் 2ல் 1 எழுத சொல்கிறாங்க. அதுமாதிரி மெமரி போயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே தான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் வருமா, ஸ்டாண்ட்ஸாக ஃபுல்லாத்தையுமே 2 சாப்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸாக ஃபுல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சம்மரி ரேட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு அது 50 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 100 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சம்மரி ரேட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடியது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஜிக்ஸாக்லேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த பேராகிராஃப் பேசேஜ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பல்சரி. இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எப்படி இதில் சூஸ் பண்ணி நம்ம எழுதணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெமரி போயம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. 2 சாப்டரில் ஏதாவது ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய 50 மார்க்குக்கு 20 மார்க்கை இதுவே கவர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரோட் மேப்பு, பஞ்சுவேஷன் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். புரியுங்களா? முன்னால் இருக்கக்கூடிய தன்கிறதுல இந்த கேப் லெட்ரு லாஸ்ட்டில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் இடையில போடக்கூடிய அந்த கொட்டேஷன் மார்க் எல்லாமே அதுக்கப்புறம் தான். புரியுங்களா? இது 2யும் பண்ணிட்டீங்க அப்படின்னால 1 மார்க் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். மேக்ஸிமம் இந்த வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை மாற்றுறது, பேசிவ் வாய்ஸை ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றுறது, இது எல்லாமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா 50 மார்க் அவங்க கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்லும்போது 2 சாப்டரில் அவங்களால கொஸ்டினே எடுக்க முடியாது. 1 வேர்டும் அதில் 10 1 வேர்டு வருதுன்னு சொல்லும்போது என்னென்ன 1 வேர்டெலாம் நமக்கு ப்ராக்டிஸில் கேட்குறாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் 100% நல்ல மார்க் எடுக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் நேற்று ஃப்ரைடே நமக்கு நடந்து முடிஞ்ச கொஸ்டின் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்டான கொஸ்டின் பேப்பரும் நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.